+2க்கு பின்னர் மாணவர்கள் என்ன படிக்கலாம் என்பதை விளக்கும் தினத்தந்தி கல்வி கண்காட்சி திருச்சியில் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. பிரபல பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் சார்பில் 30க்கும் மேற்பட்ட அரங்குகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. எந்தெந்த படிப்புகளுக்கு கல்வி கடன் பெற முடியும் என்பது குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் வந்து கண்காட்சியை பார்வையிட்டு பலனடைந்தனர். 12th முடிச்சிட்டேன். அடுத்தது என்ன படிக்கிறதுன்னு கேட்கறதுக்காக வந்தா இங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய கத்துக்கிட்டோம். லோன் பத்தியும் தெரிஞ்சு. நான் +2 எக்ஸாம் எழுதிருக்கேன். இங்க இந்த இடத்துல வந்து பார்த்தேன். நல்லா என்ன படிக்கணும்னு கோர்ஸ் எனக்கு நல்லா தெரியல. நிறைய ஷார்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து என்ன படிக்கணும் ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதேபோல் சேலத்தில் நடைபெற்ற தினத்தந்தி கல்வி கண்காட்சியில் மாணவர் சேர்க்கை முறை, கல்லூரிகளில் உள்ள பாடப்பிரிவுகள், புதிதாக அறிமுகமாகியுள்ள பாடப்பிரிவுகள், அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக கண்காட்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மெயினாக யூஸ்ஃபுல்னு சொல்லணும். ஏன்னா எல்லா காலேஜஸும் ஃபுல்லாக இன்ஜினியரிங் ரிலேட்டடாக தான் ஸ்டால் போட்டிருக்காங்க. சேம் ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் யூஸ்ஃபுல்லாக ஒரு சில காலேஜஸ் இருக்கு. நல்லா இருக்கு.